ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் மக்களே. நான் உங்கள் கண்மணி தான் பேசிட்டு இருக்கேன். ரெடி மேட்ச் ஸ்டார்ட். இந்த வீடியோ நாட் அபவுட் எனி கரண்ட் அஃபேர்ஸ், நாட் அபவுட் என்டர்டைன்மெண்ட், மூவி ரியாக்ஷன்ஸ் கிடையாது, பிளாக்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. இது நம்ம பேச போகிறோம். ஸோ என்ன பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் வீடியோ. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு 2 வீடியோ தூண்டுதலாக இருந்தது. ஒன்று வந்து ஃபர்ஸ்ட் நான் பார்த்த வீடியோ வந்து ஜானின்னு சொல்லிட்டு ஒரு நியூ யூடியூபர். ஷி ஹவ் டன் த செகண்ட் வீடியோ ஆஸ் லெட் டாக் சீரீஸ் எபிசோட் 1 அபவுட் கலரிசம் இன் கோலிவுட். இந்த வீடியோ தான் நான் முதல்ல பார்த்தோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு கோவம் தான் வந்துச்சு. அண்ட் இந்த வீடியோவில் அந்த பொண்ணு கண்டினியூவாக மென்ஷன் பண்ணியிருக்க வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவன் தோ இட் இஸ் அ சைலண்ட் ப்ரமோஷன். ஸோ ஆனால் அவங்க வந்து ப்ரமோஷனை நான் பண்ணலை, நான் பார்த்து பிடிச்சதுன்னு சொன்னாங்க. ஸோ அது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரஞ்சித் வைத்திருக்கக்கூடிய ஒரு சேனல் தான் அது, நீலம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனலில் அவர் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு டாக்குமெண்ட்ரி. இட்ஸ் அபவுட் த கலரிசம் இன் கோலிவுட். ஸோ இந்த 2 வீடியோ தான் இன்னைக்கு நான் இந்த வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே தூண்டுதலாக இருந்தது. ஸோ பேசிக்காக நான் பார்த்த அந்த முதல் வீடியோவிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ ஜானியோட கலரிசம் இன் கோலிவுட்டில் நான் பார்த்த உங்ககிட்ட பேச வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நானும் அதே கலரிசம் பற்றி பேச போகிறேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதுவும் கலரிசம் இன் கோலிவுட்டை நான் கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டேன். ஸோ நார்மலாக கலரிசம் பற்றி பேசணும் அப்படின்னா கலரிசம் எல்லா இடத்துலையுமே இருக்குது. நாட் அபவுட் இன் கோலிவுட். சினிமா உலகத்தில் மட்டும் கலரிசம் கிடையாது, கலரிசம் எல்லா இடத்துலையும் இருக்குது. எல்லா ஃபீல்ட்லேயும் வந்து கலரிசம் கண்டிப்பாக இருக்குது. அது எப்படிப்பா அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா இடத்துலையுமே கலரிசம் இன்டைரக்டாக எடுக்கப்படதான் செய்யுது. ஸோ இன்டைரக்டாக டார்க்கர் பீப்புளை வந்து கீழே இறக்கி லைட்டர் பீப்புளை வந்து மேலே தூக்கி வச்சு தான் எல்லா ஃபீல்டுமே வந்து இருந்திருக்கு. அதெல்லாம் ஓவர் த்ரூ பண்ணி ஈவன் டார்க்கர் டோன் பீப்புள்ஸ் ஆர் செட்டிலிங் இன் த ஹையஸ்ட் பொசிஷன்ஸ். ஸோ டார்க்கர் டோன் பீப்புள் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் ஆதரிக்கப்படலாம், ரொம்ப டவுன் பண்ணுறாங்க. எதுக்கு நீங்கள் வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியிலேருந்து கொண்டு வரீங்க, வேறு இண்டஸ்ட்ரியிலேருந்து ஆர்டிஸ்டையை கொண்டு வரீங்க, ஏன் டார்க் டோன் ஃபீமேல் ஆக்ட்ரஸ் ஃபீமேல் லீடாக பண்ணுறதில்ல, ஏன் அவங்க ஹீரோயினாக பண்ணுறதில்ல அப்படின்றது தான் இந்த 2 கேள்வியில் இந்த 2 வீடியோவில் நான் பார்த்த ஒரு முக்கியமான விஷயம். ஸோ அதை பற்றியும் நான் இன்னைக்கு பேச வரேன். ஃபர்ஸ்ட் இவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அண்ட் நான் இதை பற்றி ஆஸ் அ சினிமா இண்டஸ்ட்ரி பீப்புள் ஆக்சுவலி நான் கண்டுக்கவே மாட்டாங்க. பட் இதை பற்றி நான் பேசி ஆகணும்னு எனக்கு ரொம்பவே தோணுச்சு. ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். கலரிசம் ஆர் நார்மல் இன் தமிழ் சினிமா அப்படின்னு அந்த பொண்ணு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. தமிழ் சினிமாவில் கலரிசம் அப்படின்றது ரொம்ப நார்மல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா எல்லா இடத்துலையும் வந்து அழகாக வெள்ளையாக இருக்க பெண்கள் சூஸ் பண்ணப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதை நான் வந்து கண்டிப்பாக ஆதரிக்க மாட்டேன். அண்ட் மெயினாக ஷீ இஸ் பாயிண்டிங் அவுட் ஆல் த டேரக்டர்ஸ் ஒன்லி. ஸோ இதை டேரக்டர்ஸ் மட்டும் பங்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஈவன் தோ ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணும் போது அந்த இடத்துல ப்ரொடக்ஷன்ஸோட முக்கிய பங்கும் வந்து இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஆர்டிஸ்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கான முக்கியமான காரணங்கள் வந்து ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பு வச்சு தான் ஆர்டிஸ்ட்டை டைரக்டர்ஸோ ப்ரொடியூசர்ஸோ சூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு வந்து பாலிவுட்டை ஒரு ஊர்கா மாதிரி தொட்டுட்டு வந்துட்டா. ஸோ பாலிவுட் பற்றி எனக்கு தெரியாது, பட் ஈவன் தோ வந்து கோலிவுட் இஸ் அபவுட் அப்படிங்கிற மாதிரி ஷீ ஸ்டார்டட் இஸ் வீடியோ. ஸோ அந்த பொண்ணை நான் தப்பு சொல்ல மாட்டேன், அந்த பொண்ணை நான் வந்து ஷீ இஸ் ராங்குன்னு சொல்லி இந்த வீடியோ கிடையவே கிடையாது. அப்படி யாரும் போர்ட்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு அதை வந்து தவிர்த்துருங்க. ஷீ இஸ் நாட் ராங். அந்த ரேசிசம் பற்றியும் கலரிசம் பற்றியும் பேசுகிறதுக்கு ஒரு பெரிய ஆக்ட்ஸ் ஆஃப். பட் அது வந்து தமிழ் சினிமாவில் மட்டும்தான் இருக்குது, சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும்தான் இருக்குது, கோலிவுட்டில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த வீடியோ. அண்ட் நெக்ஸ்ட்டாக இந்த பொண்ணு கொண்டு வந்த முதல் டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் மேல் ஆக்டர், அதுவும் டார்க்குன்னு சொல்லும் போது நம்ம கை காட்டி நிறைய பேரை சொல்லிட முடியும். பட் ஃபேமஸ் ஃபீமேல் ஆக்டர், அதுவும் கருப்பாக இருக்கிறவங்களை நீங்கள் வந்து உங்களால் சொல்ல முடியுமா? கிடையவே கிடையாது. அப்படியே நீங்கள் சொன்னாலும் வந்து ஷீ இஸ் டெல்லிங் அபவுட் மெயின்லி ஐஸ்வர்யா ராஜேஷ் மேம் அண்ட் நிமிஷா சஞ்சய், அதாவது இந்த ஜிகிரு தண்டா 2ல ஹீரோயினாக பண்ணவங்க.
ஆக்சுவலி ஷீ இஸ் நாட் நோயிங் அபவுட் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபீமேல்லையுமே வந்து நிறைய ஆக்ட்ரஸஸ் இருக்காங்க. ஸோ ஈவன் தோ தே ஆர் இன் த ஃபீல்ட் லீடாக பண்ணலனாலும் கேரக்டர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது லீடாக தான் பண்ணணும் அவசியம் இல்லை. எல்லாருமே லீடு பண்ணால் யார் சைடு ரோல் பண்ணுறது, யார் அம்மா ரோல் பண்ணுறது, யார் சிஸ்டர் ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அவங்க சொன்னதுக்காகவே ஐ லிஸ்டட் சம் பீப்புள்ஸ். எனக்கு சொன்னோன்னே நிறைய பேர் தோன்றாங்க. அண்ட் கூகுள்லையுமே ஐ சர்ச்ட் அவுட் அண்ட் மோஸ்டாக ஸோ இப்போ வர இண்டஸ்ட்ரியை பற்றி பேசுகிறாங்கல்ல, ஸோ அதை பற்றியும் நான் கண்டிப்பாக பேசுவேன். கருப்பாக இருக்க ஆர்டிஸ்ட் வந்து கை காட்டி என்னால் சொல்ல முடியல, ஷி ஹவ் டோல்ட். ஸோ அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரையும் நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, ஈவன் தோ இன் சீரியல்ஸ். ஸோ ராதா மேம், ராதிகா மேம், சரண்யா பொன்வண்ணன், சரிதா, அவங்களாம் வந்து அந்த காலத்தில் வந்து சினிமா கொஞ்சம் ஆண்டாங்க. நதியா மேம், சில்க் சுமிதா மேம், சில்க் சுமிதாவை பிடிக்காதவங்க வேறு யாரும் இருக்க முடியுமா? ஸோ சில்க் சுமிதா மேம் கிளாமர்லேயே வந்து மும்தாஜ், நமிதா இவங்களுக்கெல்லாம் முன்னாடி கிளாமரில் வந்து ரொம்ப ஷைன் ஆனவங்க சில்க் சுமிதா தான். அண்ட் ஈவன் தோ ஷீ இஸ் த டார்க்கர் பீப்புள். அண்ட் கேஆர் விஜயா மேம், ரோஜா, மனோரமா வந்து எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்காங்க. ஷீ இஸ் நாட் தட் மச் லைட்டர் டோன், அவங்க டார்க்கர் டோன் தான். மதுமிதா மேம் ஜாங்கிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனை எல்லாரும் ரசிச்சிருப்பீங்க. ஈவன் தோ அந்த சீனை வந்து ஒரு வெள்ளையாக இருக்க பொண்ணோ, ஒரு அன்சிகாவோ, இல்லை அனுஷ்காவோ, ஜோதிகாவோ, ஓவர் ஃபீமேல் ஆர்டிஸ்ட்ன்னு நீங்கள் வெள்ளையாக இருக்கவங்களை பாயிண்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, ஸோ அந்த ஆர்டிஸ்ட் அந்த ரோலை பண்ணியிருந்தாங்கன்னா ஜஸ்டிஃபிகேஷனாக இருந்திருக்காது. பட் மதுமிதா மேம்க்கு அது ரொம்பவே சூட் ஆச்சு. டில் நவ் அவங்கள ஜாங்கின்னு சொல்கிறதுக்கு அது ஒரு மெயினான ரீசன். ஸோ ரோஷினி, வினுஷா இவங்க 2 பேருமே சீரியல் ஆர்டிஸ்ட். பட் இவங்களோட டார்க்கர் டோனுக்காக மட்டும்தான் அந்த ஆர்டிஸ்ட்க்கு அந்த இதுக்கு வந்து இவங்க செலக்ட் பண்ணப்பட்டாங்க. கண்டிப்பாக தெரியும் பாரதி கண்ணம்மா அப்படின்ற சீரியல். ஸோ சீரியல் பற்றி நான் பேச வேண்டாம். நெக்ஸ்ட் வந்து ஐஷா ராஜேஷ் மேம், அஃப்கோர்ஸ் அமலா பால், பானுப்ரியா, and Reemasan is not also light. ஆனந்தி, கயல் ஆனந்தி அண்ட் பிரியாமணி மேம், பூ படத்தோட ஹீரோயின். ஸோ அவங்க நேம் எனக்கு தெரியல, ஐ போஸ்ட் அ பிக்சர் ஹியர். ஸோ லக்ஷ்மி மேனன், ஆப்வியஸ்லி ஷீ இஸ் அ டார்க்கர் டோன். ரித்திகா, ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்னும் சினிமா இண்டஸ்ட்ரியில் டார்க்கர் டோனாக வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க. சினிமா இவங்களுக்கு வாய்ப்பு தந்துட்டு தான் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு கோலிவுட்டில் வெள்ளையாக ஷைன் பண்ணிட்டு இருக்க நிறைய ஆர்டிஸ்ட் அவங்களோட முதல் படத்தை புரட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தே ஆர் த டார்க்கர் டோன். அவங்க அதுக்கப்புறம் ஃபீல்டில் சஸ்டெயின் பண்ணி தன்னோட விஷயங்களை டோனை இந்த ஃபீல்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னை மாற்றிட்டு தான் அவங்க இப்போ சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்க கலரில் இருந்திருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த ஃபீமேல் ஆர்டிஸ்ட் தமிழ் சினிமாவில் கண்டினியூ பண்ணுற எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா தே ஆர் த டார்க்கர் டோன். ஃபீல்டுக்குள்ளே வரும்போது கண்டிப்பாக அவங்க டார்க்கர் டோனாக தான் இருந்திருப்பாங்க. அதுக்கு அவங்களோட முதல் படமே சாட்சியாகவும் இருந்திருக்கும். இதுக்கப்புறத்துல இருந்து அந்த பொண்ணோட வீடியோவில் டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் ஷி ஹாஸ் pushed and point out the Tamil cinema directors and பாலு மகேந்திரா மட்டும் தான் அந்த பொருளை விட்டுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா டேரக்டர்ஸ் வந்து நார்மலைஸாகவே ஒயிட் டோன் பீப்புளை தான் they are selecting அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறேன்னா, சினிமா எப்படி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் எப்படி பார்ப்பாங்க, அவங்களுக்கு என்ன தேவைப்படுது, எப்படி தேவைப்படுது. டார்க்கர் டோன் பீப்புளில் இந்த இடத்துல பயன்படுத்தினா நம்மளுக்கு இந்த படம் ஓடுமா அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிடையாது. ஆடியன்ஸான நீங்கள் கேட்குறதன் பேரில் தான் அந்த இடத்துல கிளாமராக ஒரு ஒயிட் கேர்ளை போடப்படும். பெண்களை வந்து ஒரு செக்ஸ் பொருளாக காட்டுறது, கிளாமராக காட்டுறதெல்லாம் அது அப்பாற்பட்ட விஷயம். ஸோ அந்த இடத்துல ஒயிட்டர் பீப்புளை போட்டால் தான் வந்து ஓடுதே. இதுவே அந்த இடத்துல ஒரு டார்க்கர் பீப்புளை போட்டு ஐட்டம் சாங் ஆட விட்டுருந்தோம், சமந்தாக்கு பதிலாக வேறு யாராச்சும் அங்கே ஆடி இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த சாங் ஹிட் ஆயிருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. ஸ்ரேயாவுக்கு பதிலாக வேறு யாராவது அங்கே ஆடி இருந்தாங்கன்னா அந்த சாங் ஹிட் ஆயிருக்குமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. ஸோ அந்த மாதிரி நிறைய சாங்ஸ் இருக்குது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அந்த இடத்துல நீ ஒரு டார்க்கர் டோன் பீப்புளை போட்டு பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஹிட் ஆயிருக்க சான்ஸ் இல்லை. ஏன் டார்க்கர் டோன் பீப்புள் பண்ணதே இல்லை நீங்கள் சொல்கிறீங்களே. ரோஜா இஸ் அ டார்க்கர் டோன் ஃபீமேல் லீட் ஆக்ட்ரஸ், அவங்க டார்க்கர் டோன் தான். ஸோ அவங்க வந்து குத்துப்பாட்டு ஆடியிருக்காங்க, ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க, நிறைய ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்வேஸ் வந்து ஒயிட்டர் டோன் பீப்புளை வந்து ப்ரமோட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது வந்து குறிப்பிட்ட அந்த பிள்ளை யாரை பற்றி பேசியிருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சங்கர் சாரை பற்றி பேசியிருப்பாப்பல. ஸோ நெக்ஸ்ட் பாயிண்டட் அவுட் கருப்பா இருக்க பெண்களை பத்தி பாட்டே இல்லை, கருப்பா இருக்க ஆண்களை வந்து பாடிய பெண்கள் தான் இங்க அதிகம். எக்ஸாம்பிள் வந்து கருப்பு பேரழகா, அதுக்கப்புறம் வந்து கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலர் அப்படின்ற மாதிரி ஆணை பற்றி பாடக்கூடிய பாடல்கள் தான் அதிகம் ஆகிய தவிர கருப்பான பொண்ணுக்கு பாட்டு எங்கடா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. இஸ் தேர் கருப்பு நிறத்தழகி அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி மேனனுக்காக கார்த்தி பாடின பாடல் அது. அந்த பாடல் வந்து இது வரைக்கும் டார்க்கர் டோனில் பாட்டு இருக்கான்னு தெரியல. இந்த காலத்தில் சினிமா டைரக்டர்ஸ் வந்து இந்த மாதிரி பண்ணுறதே இல்லை அப்படின்ற மாதிரி ஷீ பாயிண்ட் அவுட். இந்த காலத்தில் வந்த ஒரு பாட்டு தான் கருப்பு நிறத்தழகி சாங். சினிமா இஸ் மோர் ஓவர் சேஞ்சிங் நான் நினைக்கிறேன் அந்த விதத்தில். ஐ திங்க் ஸோ இந்த பொண்ணுக்கு வந்து சங்கர் சார் மேலே என்ன கோவன்னே தெரியல, போட்டு அவரை போட்டு குத்தின்னு குத்திருக்கா. ஸோ ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மூவியில் வந்து ஒயிட் ஸ்கின்னை ப்ரமோட் பண்ணுறாருன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலி இஸ் நாட் ப்ரமோட்டிங் த ஒயிட் ஸ்கின், இவர் வந்து ஃபேர் அண்ட் லவ்லியை தான் ப்ரமோட் பண்ணியிருக்காரு. அதுக்கு 2 எக்ஸாம்பிள் அந்த பொண்ணோட வீடியோவில் சொல்லியிருந்தாங்க. அந்த 2 எக்ஸாம்பிள் வச்சு நானும் சொல்கிறேன். ஐ மூவியில் வந்து ஐலைல சாங் இருக்கும். ஸோ அந்த சாங் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா மாடலிங் பண்ணிட்டு இருக்க எமி ஜாக்சன் வந்து மாடலிங் கனவை எப்படி கீழே இருந்து மேலே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சாங் இருக்கும். ஸோ அதில் ஒன் ஆஃப் த சீக்வன்ஸ் தான் வந்து அந்த பொண்ணு எமி ஜாக்சனை வந்து ஃபேர் அண்ட் லவ்லி ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ கருப்பாக இருக்கும் போது அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் வெள்ளையாயிட்டாங்க. என்ன பாயிண்ட் பண்ணாங்கன்னா ஏன் அங்கே வந்து கருப்பாக ஒரு இருக்க பொண்ணை போடாமல் எமி ஜாக்சனுக்கு பிளாக் பெயிண்ட் அடிச்சிங்கன்னு தான் கேள்வியே. ஆக்சுவலி என்னன்னா ஃபர்ஸ்ட் மாடலாக இருக்க எமி ஜாக்சன் தான் இந்த ஆடை பண்ணுறாங்க. அதனால எமி ஜாக்சன் பதிலாக வேற ஒருத்தர் போட்டுட்டு வெள்ளையாகும் போது எமி ஜாக்சனை காட்ட முடியாது. அண்ட் செகண்ட் ஒன், உண்மையிலேயே டார்க்கர் டோனை நடிக்க வச்சோம் அப்படின்னா எமி ஜாக்சன் அளவுக்கு ஒயிட் ஆகிருக்க முடியுமா அந்த ஃபேர் அண்ட் லவ்லியால் அப்படின்னா தெரியாது. ஏன்னா ஃபேர் அண்ட் லவ்லி இஸ் ப்ரொமோட்டிங் எந்த டார்க்கர் பீப்புள்னாலுமே இந்த ஃபேர் அண்ட் லவ்லியை யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒயிட்டர் ஆக முடியும் அப்படின்றது தான். ஸோ டார்க்கர் பீப்புளை டார்க்கராக இருக்க இங்கே எந்த ஒரு க்ரீம்ஸுமே ப்ரமோட் பண்ணலை. டார்க்கர் பீப்புளை எப்படி ஒயிட் ஆக்குறது, அதுக்கு நீ என்னோட க்ரீமை யூஸ் பண்ணு அப்படின்னு தான் வந்து ப்ரமோஷனே இங்கே நடக்குது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த குசேலன் படத்தில் வந்து 2 சீக்வன்ஸ் சொல்லியிருப்பாங்க. அந்த அங்கவே சங்கவையை வந்து எதுக்கு கருப்பு பெயிண்ட் அடித்து கொண்டு வரணும், உண்மையிலேயே பிளாக்கர் ஸ்கின் பீப்புளை போட்டிருக்கலாமே சொல்லிட்டு தேர் ஆர் ஸோ மச் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ். இப்போ அங்கவை சங்கவை வந்து உண்மையிலேயே கருப்பு கிடையாது. ஸோ அவங்களுக்கு உண்மையிலேயே பிளாக் பெயிண்ட் அடிச்சு தான் கொண்டு வந்து நிற்க வச்சுருக்காங்க. ஸோ உண்மையிலேயே பிளாக்கர் பீப்புள் அங்கே நிற்க வச்சுருந்தோம் அப்படின்னா மேபி இட் கிவ் அன் இஷ்யூ. கருப்பாக இருக்க மக்களை வந்து கலாய்க்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கும். ஸோ அதனால கூட அங்கவை சங்கவை இப்படி போட்டிருக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் வந்து ஷி ஹவ் பாயிண்டட் அவுட் ராஜ்குமரன் சம்திங் ஒரு மூவி. அந்த மூவியில் பார்த்தீங்கன்னா இந்த காமெடி சீரியஸ் இஸ் ஃபேமஸ். வடிவேல வந்து தங்கச்சியை பொண்ணு பார்க்கறதுக்கு கவுண்டர் மணிக்கும் செந்திலுக்கும் கொண்டு வருவார். அங்கே ஒரு டார்க்கர் டோன் பீப்புள் இருந்தாங்க. அது வந்து டார்க் அண்ட் டோன் பீப்புளை வந்து டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. அதே மாதிரி இது பர்டிகுலராக டேரக்டர்ஸை மீன் பண்ணுது. டேரக்டர் அப்படின்னாலுமே வந்து அவங்க ஒரு படம் எடுக்கிறாங்கன்னா ஃபீமேல் ஆர்டிஸ்ட் ஒயிட்டர் டோன் திக், அப்போ தான் படமே வந்து அடுத்த கட்டத்துக்கு போகும்னு நினைக்கிறாங்க. தட் இஸ் நாட் அ பாயிண்ட். ஒரு கதை எழுதுறாங்க அப்படின்னும் போது அந்த கதைக்கு இந்த மூஞ்சு தான் சூட் ஆகும் அப்படிங்கிறது டேரக்டர்ஸ்க்கு நல்லாவே தெரியும். அந்த இடத்துல வந்து நான் வந்து எதிர்மாறாக நான் தமிழ்நாட்டில் பிறந்தேன், அதுக்காக ஏன் இன பீப்புளை தான் போடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மக்களே இல்லையான்னு கேட்டிங்கன்னா சாம் இஸ் தமிழ். சாம் வந்து சென்னை பல்லாவரம் பொண்ணுங்க. ஸோ அவங்களே அடிச்சிருக்காங்க. ஐஸ்வர்யாஜேஸ் இஸ் சென்னை பீப்புள். நந்திதா இருக்காங்க. ஸோ எவ்வளவோ சென்னை பீப்புள்ஸ் ஹீரோயின் லீட்ஸாக பண்ணிட்டு இருக்காங்க. நந்திதா இஸ் ஆல்சோ எ பிளாக்கர் டோன். ஐஸ்வர்யாஜேஷ் வந்த டைமில் தான் ஷி ஹாஸ் கேம் இன் டு த ஃபீல்டு. ஸோ அவங்க அதுக்கப்புறம் காணாம போயிட்டாங்கன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. அதே மாதிரி டார்க்கர் பீப்புள்னாலே வந்து ஒரு புவரான கேரக்டர் அண்ட் ஸ்லம் பீப்புளாக கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ தட் இஸ் நாட் ராங். சென்னையில் இருக்க ஒரு விஷயத்தான் காட்டுறான். ஸோ அந்த இடத்துல வந்து டார்க்கர் அக்லி அப்படின்ட்டு ப்ரொமோட் பண்ணது தமிழ் சினிமா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. தமிழ் சினிமா அதை ப்ரொமோட் பண்ணல, மக்கள் அதை ப்ரொமோட் பண்ணதுனால தமிழ் சினிமாவில் இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடக்குதுன்றதை காட்டுறாங்க. ஆனால்
ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா ட்ரூவாக அந்த பொண்ணு வீடியோ முடிக்கும் போது சொன்னதுன்னா எனக்கு என் கலர் பிடிக்காதுப்பா அப்படின்றது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ட்ரூலி ஷீ இஸ் அ டார்க்கர் டோன். ஸோ மேபி அந்த பொண்ணுக்கு பர்சனலாக எதுவும் நடந்திருக்கலாம். நீ பேசுறியே, நீ ஒன்றும் டார்க்கர் டோன் இல்லையே, அதனால நீ இஷ்டமேனிக்கு பேசுகிற அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சி திஸ் இஸ் மை டோன். ஸோ இதுக்கும் என் மூஞ்சுக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ எந்த ஃபில்டரும் கிடையாது, எந்த மேக்கப்பும் கிடையாது, லிப்ஸ்டிக் மட்டும்தான் என் மேக்கப். ஸோ இதுதான் வந்து என்னோட ஒரிஜினல் டோன். ஸோ இதில் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கும் என் மூஞ்சி. ஸோ அதை நான் வந்து மெயின்டைன் பண்ணதுனால ஸோ என்னன்னா வந்து டார்க்கர் பீப்புள் நடிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு மித்தை வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ எப்படி நம்மளை க்ரூம் பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படின்றது தான் அவங்க நடிக்க போகிற அந்த விஷயமே இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய ஆக்ட்ரஸஸ் டார்க்கர் பீப்புள் வந்து இப்போ மேலே மேலே வந்துட்டு இருக்காங்க. ஸோ சினிமா கோலிவுட்டில் தமிழ் சினிமா வந்து கலரிசமை வந்து பிராண்ட் பண்ணுது அப்படின்னு சொன்னால் இட்ஸ் வெரி ராங்குன்னு நினைக்கிறேன். இதை நான் வந்து பெருசாக போகிறதுனால பார்ட் 1 பார்ட் 2 பண்ணலான்னு இருக்கேன். ஸோ பார்ட் 1 நான் பேசணும் வந்து நிறைய பேரை கோவப்படுத்தியிருக்கலாம். கோவப்படுத்தினாலும் நான் ஒன்றும் பண்ண முடியாது. நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். அவங்க சொன்னதுக்கு எல்லாமே வந்து நான் ஜஸ்டிஃபை பண்ணியிருக்கேன். இன் தமிழில் சொன்னால் நான் முட்டு கொடுத்துருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ நான் முட்டுலாம் கொடுக்கல. திஸ் இஸ் எ ட்ரூத் அண்ட் ரியாலிட்டி இன் தமிழ் சினிமா. தமிழ் சினிமா கருப்பாக இருக்கவங்கள வந்து கீழே வைக்கலை. மக்கள் என்ன பண்ணுறாங்களோ, எதை இருக்கோ, எதை நாங்கள் பார்க்குறோமோ அதுதான் சினிமாவில் நாங்கள் வைக்கிறோம். ஸோ டார்க்கர் பீப்புளை நாங்கள் டவுன் பண்ணுறோம், சினிமா பீப்புள் டவுன் பண்ணுறாங்க அப்படின்னு பேசப்படும் போது இது சுற்றிலும் சமுதாயத்தில் இருக்கிறதுனால தான் இது சினிமாவில் காட்டப்படுது. ஸோ சினிமாவில் காட்டப்படுறதுனால சமுதாயத்தில் நடக்கலை, சமுதாயத்தில் இருக்கிறது தான் சினிமா காட்டுது அப்படின்றத நான் வந்து உறுதியாக நம்புகிறேன். ஸோ பார்ட் 2 வீடியோக்காக காத்துட்ருங்க. அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கண்மணி. இப்போ தான் முதல் முறை என் சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.